பல வாசகர்களும் எமது நேயர்களும் கேட்கின்ற ஒரு முக்கியமான கேள்வி, நீங்கள் இப்பொழுது கடைசி ஆட்டத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றீர்கள். இந்த இரண்டு குழுக்களுக்கும் நீங்கள் ஏன் எகிப்து அணி, அடுத்ததாக துனிசியா அணி என்று பெயரிட்டிருக்கின்றீர்கள், இன்னும் லிபியா அணி என்றும் பெயரிட்டிருக்கின்றீர்கள், இதை பற்றி சற்று விளக்கி கூற முடியுமா? இறுதிப் போட்டியில் லிபியா அணியும் எகிப்து அணியும் விளையாடி கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே விளையாடி தோற்ற அணிக்கு நாங்கள் டியூனிசியா அணி என்று பெயர் வைத்திருந்தோம். ஏனென்றால் உலகத்தில் இருக்கின்ற மிக மோசமான நாடுகளுக்கு உதாரணமாக, ஜனநாயக தன்மையில்லாத நாடுகளுக்கு உதாரணமாக நாடுகள் விளங்கின. அங்கிருந்த தலைவர் உலகத்தில் மோசமான தலைவராக வர்ணிக்கப்படுகின்றார்கள். என அப்படியானவர்கள் இருக்கக்கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காக நாங்கள் இந்த பெயரை வைத்திருக்கிறோம் நினைக்கின்றேன். இப்பொழுது இரண்டு அணிகள் மோதிக்கொண்டிருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் எகிப்து அணி இப்பொழுது ஒரு கோலை தட்டி அடுத்த அணி இன்னும் எந்த கோலையும் எடுக்காத இந்த சந்தர்ப்பத்தில் முடிவு எப்படி இருக்கும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? IICயின் தலைவர் ஷேக் முனாஸ் அவர்களை நாங்கள் இப்பொழுது இது சம்பந்தமாக பேட்டி காணுகின்றோம். பெரும்பாலும் எகிப்து அணி முடிந்த கதை என்பதன் காரணமாக லிபியா அணி அதன் தலைவிதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் முடிவு எப்படி அமையும் என்று உறுதியாக கூற முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது. எப்படியா இருந்தாலும் இரண்டு அணிகளதும் தலைவிதி அவ்வளவு நல்லதாக இருப்பதாக புரியவில்லை. இப்பொழுது எந்த அணி கோல் போட்டு இப்பொழுது எகிப்து அணியும் ஒரு கோலை போட்டு லிபியா அணி ஒரு கோலை போட்டு இப்பொழுது 1-1 என்று சமமான கோல்களை விட்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நிமிடங்களில் எந்த அணி வெற்றி பெறும் என்பது தலைவிதி நிர்ணயிக்கப்பட போகின்றது. ரெண்டு பேர் சேர்ந்து இப்ப டீமுக்கு இன்னும் ரெண்டு பேர் சேர்த்து சரி. மர்சூக் அவர்களே, இந்த மிகவும் விறுவிறுப்பாக மிகவும் மும்முரமாக விளையாடக்கூடிய சில வீரர்களை பார்க்க முடிகின்றது. அவர்களை பற்றி உங்களுக்கு கூற முடியுமா? குறிப்பாக லிபியானின் தலைவர் நிஜாம் அவர்கள் மிக அபாரமான விளையாடக்கூடியவர்கள். எந்த அளவுக்கு என்றால் பந்து காலில் படாமல் அவர் பின்னாலே அப்பாறை தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். புதிய இரண்டு வீரர்கள் இரண்டு அணியிலும் இணைந்திருக்கின்றார்கள். அன்றாதபுரத்தை சேர்ந்த வயதான வீரர் சகோதரர் மருதுக் அவர்கள், நந்துக்குறையை சேர்ந்த சகோதரர் முனாஸ் அவர்கள் அடுத்த அணியில் இணைந்திருக்கின்றார்கள். அதே போன்று அக்கரைப்பத்தில் பிரபல வீரரான ரபீஸ் அவர்கள் அங்கு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். லிபிய குழுவின் தலைவர் நிஜாம் அவர்கள் அடிக்கடி தலைமறைவாவதாக எங்களுக்கு செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. அதை பற்றி நீங்க என்ன கூறுகின்றீர்கள்? அவருக்கு தனது நாட்டிலே தொடர்ந்தும் தாக்கு பிடிக்க முடியாத நிலையிலே அவர் ஒரு காலத்திலே வெற்றி அடைந்தாலும் ஆரம்ப காலத்திலே இப்பொழுது அவருடைய வெற்றி அவருடைய கையிலே இல்லை என்பது நமக்கு மிக தெளிவாக தெரிகின்றது. அது காரணமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்பொழுது கள நிலவரத்தை பார்க்கின்ற பொழுது பந்து தொடர்ந்து பெரும்பாலும் லிபியா அணி அவர்கள் மும்முரமாக ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். பந்து இந்த பக்கமாக தெரியவில்லை. எனவே பெரும்பாலும் வெற்றி லிபியா அணி சேரும் என்று நான் நினைக்கின்றேன். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய மைக்கை எங்களுடைய சிங்கள விவரம் தருவதற்காக வேண்டி சகோதரர் முனில் அவர்களுக்கு සමතත්වයේ පසුවන නිසා එක් ගෝලයකින් අnder දෙකම නමුත් ලිබියා කණ්ඩායම නියෝජනය කරමින් ප්‍රවීණ පාපක ක්‍රීඩකයෙක් මේ අවස්ථාවේදී සහභාගී ගුලපර් නාන අද දිනයේදී ලිබියා කණ්ඩායම නියෝජනය කරමින් තරග වැඩ තිබෙනවා. ඔහු ඒ අවස්ථාවේදී පිටියෙන් පමණක් නොව මෙම
වත්තේ පිටට බන්දුව යොමු කරනවා මුලපර රාණා. ලකුණු 6ක් ලැබෙනවා මේ අවස්ථාවේදී මුලපර රාණාගේ ඒ පහරට. මුලපර රාණා මේ අවස්ථාවේදී පාපන්දුව ක්‍රිකට් කීඩාව ලෙස සිතා ගනිමින්